ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு வெறித்தனமான ஃபேண்டசி ரிவெஞ்ச் ஸ்டோரியை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது போக இதோடைய ஒன்லைனர் சொன்னாலே இந்த படத்தோடைய சுவாரஸ்யம் குறைஞ்சிரும்ன்றதுக்காக டேரெக்டாக நம்ம படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம். பேர் மட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா 47 ராணின். சரி வாங்க, இப்போ நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். ஸோ படத்தோடைய ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஜப்பானை பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸில் இந்த மாதிரி அந்த காலத்தில் ஜப்பானில் வந்து நிறைய இன மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. முதலாவது வந்து மந்திரவாதிகள், அவங்களுக்கு நிறைய மந்திர தந்திரங்கள்லாம் தெரியும். அதுக்கப்புறம் டீமன்ஸ், அதுக்கப்புறம் தான் சாமுராயின்றவங்க ரொம்பவே புனிதமானவங்க. ஸோ அந்த 3 பேரும் ஜப்பான்ல வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. அது போக ஜப்பானையே ஒரு மிகப்பெரிய எம்பரர் தான் ரூல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரு. அவருடைய பேரு சாகன். ஸோ அவருக்கு கீழே நிறைய இன மக்கள் இருப்பாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஜப்பான்ல வந்து நிறைய ரீஜனா பிரிஞ்சு இருக்கும். அந்த ரீஜன் தனித்தனி ரீஜனுக்கும் தனித்தனி ஹெட் மாதிரி இருப்பாங்க. அவங்க எல்லாத்த விட பெரிய ஹெட் தான் இந்த ராஜா. ஸோ இப்படி இருக்க சாமுராயெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க தான் இந்த சின்ன சின்ன ரீஜன்ல இருப்பாங்க. அந்த ரீஜன்ல எந்த ரீஜன்ல உள்ள சாமுராய் மக்கள் அவங்களுடைய தலைவனை, அதாவது மாஸ்டரை ப்ரொடெக்ட் பண்ணாம விட்டுட்டாங்களோ அவங்க வாழ்க்கையவே ரொம்பவே அசிங்கமா ஃபீல் பண்ணுவாங்க போல. அது போக சாமுராய் வந்து மாஸ்டருக்கு கீழே தான் இருக்கணும். ஒருவேளை மாஸ்டர் வந்து இறந்து போயிட்டாங்கன்னா இந்த சாமுராய்க்கு வந்து அடுத்த மாஸ்டர் யாரும் கிடையாது இல்லையா. ஸோ அவங்கள தான் ராணின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ மாஸ்டர் இருக்கிறவரை தான் சாமுராய்க்கு மரியாதை. மாஸ்டர் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்கள ராணின்னு ஒரு இழிவான பேரை சொல்லி தான் கூப்பிடுவாங்க போல. ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க அடுத்ததே பார்த்தீங்கன்னா படத்தோடைய ஸ்டார்டிங்ல ஒருத்தன் மூங்கில் காட்டுக்குள்ள தலை தெறிக்க ஓடி வந்துட்டு இருக்கிறான். ஸோ வந்து அந்த படத்தோட ஹீரோ அப்படி எதை பார்த்து பயந்து ஓடி வந்துட்டு இருக்கிறான்னு தெரியல. வேகமா ஓடி வந்ததுனால ஒரு கட்டத்துல மூச்சு இழைக்க ஆரம்பிக்குது. அதனால அங்க பக்கத்துல இருக்கிற தண்ணியில அப்படியே பொத்துன்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அப்போ இந்த ரீஜன்ல இருக்கிற ஒரு சாமுராய் அங்க வரான். சாமுராய் அங்க வந்து இந்த பையனை பார்க்கறான். பார்த்தா மண்டையில கோடு மாதிரி போட்டிருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு தெரிய வருது, இவன் சாதாரண மனிதன் கிடையாது. இவன் சாத்தானுக்கும் மனிதனுக்கும் உள்ள கலப்படமான ரத்தம். ஸோ இவனை கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து குத்தலான்னு போகும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த சாமுராயோடைய மாஸ்டர் வந்துட்டாரு. வந்து அவனை கொல்லாத அப்படின்னு ஆர்டர் போட்டுட்டு அந்த சின்ன பையனையும் தூக்கிட்டு இந்த மாஸ்டர் அவருடைய இடத்துக்கு தூக்கிட்டு வந்துட்டாரு. ஸோ இவர் தானே இங்க இருக்கிற சாமுராய் எல்லாத்துக்கும் மாஸ்டர். அதனால இவர் சொல்றதை எல்லாருமே கேட்டாகணும். அது போக இவரை தான் அந்த சாமுராய் எல்லாருமே அவங்களுடைய உயிருக்கும் மேல மதிக்கிறாங்கன்னா பாத்துக்கோங்க. ஸோ இப்படி இருக்க நம்ம ஹீரோவை வந்து இந்த மாஸ்டரை வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே நாட்கள் போக போக இந்த மாஸ்டருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்க தான் படத்தோட ஹீரோயின் மாதிரி. அவங்களுக்கு நம்ம ஹீரோ மேல காதல் வர ஆரம்பிக்குது. ஆனா நம்ம ஹீரோவுக்கு தெரியும் நம்ம வந்து இந்த சாமுராய் இனத்தை சேர்ந்தவங்க கிடையாது. ஸோ சாமுராய் வந்து ரொம்பவே புனிதமா நினைப்பாங்க. என்னை மாதிரி ஒரு கலப்படமான ரத்தத்தை அவங்க ஏத்துக்க மாட்டாங்கன்றது நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும். அதனால ஹீரோயின் கிட்ட இருந்து விலகி போவான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவா அந்த சாமுராய் கூடவே சேர்ந்து வளர்ந்துடுறான். ஆனா அங்க இருக்கிற சாமுராய் யாருமே நம்ம ஹீரோவை மதிக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ ஒரு கலப்பட ரத்தம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. அதனால நம்ம ஹீரோவை அவங்களுடைய இனத்து கூட சேர்த்துக்க மாட்டாங்க. இப்படி இருக்க ஒரு நாள் பாத்தீங்கன்னா அந்த மூங்கில் காட்டுக்குள்ள ஏதோ ஒரு பூதத்தை வேட்டையாட எல்லாருமே வந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்துல இவங்க எதிர்பார்க்காத டைம்ல ஒரு கொடூரமான பூதம் பாக்குறதுக்கே வித்தியாசமா இருக்குது. அந்த பூதம் மாதிரியான மான்ஸ்டர் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்க இவங்களும் பாத்தீங்கன்னா அது மேல அம்பு விட்டு அதை எப்படியாவது கொல்லணும்ன்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு பின்னாடியே போயிட்டு இருக்க. அது பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு துவம்சம் பண்ணிட்டு வேகமா ஓடிட்டு இருக்குது. இருந்தாலும் இவங்க விடுற மாதிரி இல்ல. தனித்தனியா பிரிஞ்சு போய் அதை எப்படியாவது வேட்டையாடிடணும் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது அந்த பூதம் என்ன பண்ணிருதுன்னா ஒருத்தனை வசமா அட்டாக் பண்ணிட்டு அவனை கொல்லலான்னு வரும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து கத்தி எடுத்து அது ஓடி வரும்போது அதோடைய நெஞ்சில குத்துனதுனால அவ்வளவுதான் அந்த டீமன் மாடு பாத்தீங்கன்னா அப்படியே கீழே விழுந்து செத்து போகுது. ஸோ எப்படியும் அந்த சாமுராயை காப்பாத்திட்டான் இல்லையா. இருந்தாலும் அந்த சாமுராய்க்கு மரியாதை செலுத்துற விதமா அப்படியே கத்தி எடுத்துட்டு நம்ம ஹீரோ அவனுடைய முன்னாடி போய் நிட்டேன். ஆனா அவன் பாத்தீங்கன்னா ரொம்பவே திமிரு பிடிச்சவனா இருக்கிறான். டேய், உன்னுடைய கையால நான் உயிர் தப்பிக்கிறது எனக்கு எவ்வளவு அசிங்கம் தெரியுமா. நான் ஒரு சாமுராய், நீ ஒரு கலப்படமான ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு காப்பாத்துன நம்ம ஹீரோவையே இழிவா பேச கரெக்டா அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா மாஸ்டர்ஸும் நிறைய பேர் வந்துடுறாங்க. இந்த இடத்துக்கு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த மாஸ்டர் பாக்குறாரு அந்த சாமுராய் கையில தான் கத்தி இருக்கும். அதனால எல்லாரும் என்ன தப்பா நினைச்சுக்கிறாங்கன்னா இந்த சாமுராய் மாவீரன் தான் இந்த டீமனை கொலை பண்ணியிருக்கிறான். ஸோ இவன் ஒரு மிகப்பெரிய மாவீரன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாரும் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் தான் அந்த சாமுராயிலேயே ஒருத்தர் இருப்பாரு. அவருடைய பேரு ஓய்சி. அவரு நம்ம ஹீரோடைய கையை பார்த்தா அதுல தான் அந்த டீமனுடைய ரத்தம்லாம் இருக்கும். ஸோ இது மூலமா நம்ம ஹீரோ தான் அதை கொலை பண்ணியிருக்கான்ற மாதிரி இவருக்கு மட்டும் நல்லா தெரிஞ்சு போகுது. ஸோ அதுக்கப்புறம் அவரும் அதை கண்டுக்கலாம் அங்கிருந்து கிளம்ப நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பலான்னு போகும்போது அந்த இடத்துக்கு ஒரு வித்தியாசமான நரி ஒன்று வருது. ஒரு கண்ணு வேற கலர்லயும் இன்னொரு கண்ணு வேற கலர்லயும் இருக்குது. அது அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அங்கிருந்து அப்படியே போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம மாஸ்டர் பாத்தீங்கன்னா அவருடைய அரண்மனைக்கு வந்துட்டாரு. அங்கதான் நம்ம ஹீரோயின் இருப்பாங்க. ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி ஜப்பான் நாட்டு ராஜா இருக்காருல, அவரு நம்ம ரீஜனுக்கும் பக்கத்து ரீஜனுடைய ஒரு தலைவன் இருக்கான்ல, அவனுக்கும் இடையில ஃபைனல் ஃபைட் டோர்னமெண்ட் ஒன்று நடத்த போறாராம். ஸோ அதனால அதுக்கு எல்லாருமே தயாராகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதாவது என்னன்னா இவங்க எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமா ஆள்றது ஒரு ராஜா தானே.
அவர் என்ன பண்ணுவார்னா அந்த சின்ன சின்ன ரீஜனுக்கு இடையில ஒரு போட்டி மாதிரி வைப்பாரு. அதாவது ஒரு ஃபைட்டிங் போட்டி மாதிரி. அதுல யாரு வெற்றி பெறாங்களோ அவங்களுக்கு அவர் சிறந்த பரிசெல்லாம் கொடுப்பாரு. ஸோ அதுபடி இப்போ ஒரு டோர்னமெண்ட் நடத்த போறதா சொல்ல இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா நைட்டு நேரம் யாருக்கும் தெரியாம நம்ம ஹீரோயின் இருக்கிற அந்த குடிசைக்கு வராங்க. அதாவது ஹீரோ வந்து ஊரை விட்டு கொஞ்சம் வெளியே தள்ளி தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா அவன் கலப்படமான ரத்தம்ல இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஹீரோவை ரொம்பவே பிடிக்கும்ன்றதுனால அவனுடைய காயத்துக்கு மருந்து போடுறதுக்காக வராங்க. இருந்தாலும் ஹீரோ இல்ல உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும், நீங்க இருந்து போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு பக்கத்து ரீஜன்ல உள்ள அந்த தலைவனை காட்டுறாங்க. இவன் தலைவன் மட்டும் இல்ல நம்ம ரீஜனுடைய எதிரியும் இவன் தான், இந்த படத்தோடைய வில்லனும் இவன் தான். அது போக அவன் இருக்கிற இடத்துக்கு ஒரு நரி வருது. அதான் நம்ம அந்த காட்டுக்குள்ள பார்த்தோம் இல்லையா, அந்த நரி அப்படியே நடந்து போய் ஒரு மனுஷியா உருமாறி அந்த வில்லன் கிட்ட போய் பேசுது. இப்பதான் தெரியுது இவ ஒரு மந்திரவாதி போல. அது போக இந்த வில்லனுக்கு உண்மையான ஒரு லாயலான ரைட் ஹேண்டே இவ தான். ஸோ இப்படி இருக்க அடுத்ததே பார்த்தீங்கன்னா அந்த போட்டிக்கான நாளும் வருது. அதனால அந்த பேரரசர் இருக்கார்ல அவர் அந்த வில்லனையும் கூட்டிட்டு அப்படியே நம்ம மாஸ்டர் இருக்கிற இந்த ரீஜனுக்கு வராங்க. ஸோ இங்க வச்சு தானே அந்த போட்டி நடக்க போகுது. அதனால இந்த பேரரசர் நம்ம மாஸ்டரையும் இந்த பக்கத்து நாட்டு வில்லனையும் பக்கத்துல வச்சு ஒன்னா சொல்றாரு, இந்த மாதிரி இந்த போட்டி வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி போட்டி தான். ஸோ இதனால நீங்க சண்டை போட்டுக்க கூடாது, இங்க அதிகமா சண்டை நடக்கிறதுனால நீங்க சமாதானமா இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த போட்டியை வைக்கிறோம். அது போக பக்கத்து ரீஜன்ல இருந்து அந்த வில்லன் வந்து அவன் கூட வந்து தங்குறான் இல்லையா, ஸோ அவனுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி மாஸ்டர் சொல்ல, மாஸ்டரும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஓகேன்ற மாதிரி சொல்லும்போது இங்க நம்ம ஹீரோவும் தூரத்துல இருந்து இதை பார்த்துட்டு இருக்கிறான். அப்ப அந்த பொண்ணு இருக்கா இல்லையா மந்திரவாதி பொண்ணு, அவளுடைய கண்ணை பார்க்கும்போது ஒரு கலர் இன்னொரு கலர்லயும் இன்னொரு கலர்லயும் இருக்க இவனுக்கு நல்லா தெரிஞ்சு போகுது இந்த பொண்ணு தான் அந்த நரின்ற மாதிரி. உடனே என்ன பண்றான்னா அந்த சாமுராயில ஓய்ஸின்ற மாதிரி ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட வந்து இதை பத்தி சொல்ல, ஆனா அவரை பாத்தீங்கன்னா இதை நம்புற மாதிரி இல்ல, சும்மா எதையாவது வந்து சொல்லிட்டு இருக்காத, நீயே ஒரு கலப்படமான ரத்தம், உன்னை எப்படி நான் நம்புறது அப்படின்ற மாதிரி ஃப்ரீயா விட்டுறாரு. இப்ப அடுத்த நாளும் ஆகுது. இன்னைக்கு தான் அந்த போட்டியும். ஸோ என்ன போட்டினா அந்த வில்லனுடைய ஊர்ல இருந்து ஒரு தலை சிறந்த வீரனும் நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு தலை சிறந்த வீரனும் சேர்ந்து தான் சண்டை போடணும். அது போக நம்ம நாட்டில் தலை சிறந்த வீரன் யாருன்னா இந்த பூதத்தை கொன்னான்ற மாதிரி ஏமாத்தி பேர் வாங்கியிருப்பான் இல்லையா, அவனை தான் சண்டை போட கூப்பிட்டுருக்காங்க. நமக்கு தெரியும் அந்த பூதத்தை ஹீரோ தான் கொன்னான்ற மாதிரி, ஆனா இவங்க எல்லாரும் இவனைத்தானே வீரனா நினைக்கிறாங்க, அதனால அவனை தான் சண்டை போட கூப்பிட்டுருக்காங்க. இப்படி இருக்க திடீர்னு கடைசி நேரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா அவனுக்கு மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஆகி ரொம்பவே அலர்ஜி மாதிரி வந்து மயக்கம் போடுற நிலைமையில இருக்கிறான். ஸோ இவனால இப்போ சண்டை போட முடியாது. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து எப்படியாவது நம்ம இந்த போட்டியில கலந்துக்கணும், இல்லைன்னா அது நம்ம மாஸ்டருக்கு மிகப்பெரிய அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா அவன் யாருக்கும் தெரியாம அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வேகமா சண்டை போடுற இடத்துக்கு வரான். ஆப்பனன்ட் பார்த்தீங்கன்னா பயங்கர பெருசா பல்கா ரொம்பவே கொடூரமா இருக்கிறான். இருந்தாலும் நம்ம ஹீரோவும் வீரன் தானே, அதனால பயங்கரமா சண்டை போட ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அவன் அடிச்சு நம்ம ஹீரோ பறக்க விடும்போது ஹீரோடைய ஹெல்மெட் வந்து கலந்து போய் விழுந்துடுது. இதனால நம்ம ஹீரோ தான் சண்டை போட வந்திருக்கான்றது ரெண்டு நாட்டு மக்களுக்கும் தெரிஞ்சிடுது. அவ்வளவுதான். இதை பார்த்த அந்த பேரரசர், நீங்க ஏமாத்திட்டீங்க, இந்த சண்டையில பியூரான சாமுராய் மட்டும்தான் கலந்துக்கணும், ஆனா இந்த கலப்படமான ரத்தம் வந்து இதுல கலந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கொலை பண்ணுங்கன்ற மாதிரி ஆர்டர் போட, அது பெருசா இருந்தால அவன் அப்படியே நம்ம ஹீரோவை கொலை பண்ண வரும்போது கரெக்டா நம்ம மாஸ்டருடைய பொண்ணு இடையில வந்து விழுந்துடுறா. ஏன்னா இவன் நம்ம ஹீரோ லவ் பண்றா இல்லையா, அவ்வளோதான். இதை பார்த்த பேரரசரும் ஷாக்காக நம்ம மாஸ்டரும் ஷாக்காகி பேரரசர் காலையே விழுந்துடுறாரு, என்னை மன்னிச்சிருங்க, என்னுடைய பொண்ணு இப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு பயங்கரமாக சாரி கேட்க, உடனே அந்த பேரரசரும் நம்ம ஹீரோவை கொலை பண்ண வேணான்னு சொல்லிட்டு அவனுக்கு பயங்கரமான கட்டையால அடியை மட்டும் கொடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுறாரு. ஸோ நம்ம ஹீரோவை போட்டு எல்லாருமே அடிக்கிறாங்க, கொடூரமாக அடிக்கிறாங்க. அதே டைமில் இந்த சைடு நம்ம மாஸ்டருக்கு வந்து பேர் அவமானம் ஆயிடுச்சு இல்லையா, அதனால ரொம்பவே சோகமாக ஒரு ரூம்குள்ளே போய் சாத்திக்கிட்டு உட்காந்துக்கிறாரு. இப்படி இருக்க நைட் ஆகுது. இங்கே இந்த பக்கத்து நாட்டு ராஜாவான வில்லனும் இதே இடத்துல தானே இருக்கிறான். அங்கதான் அந்த நரியும் இருக்கு இல்லையா மந்திரவாதி, அவ இந்த வில்லன் கிட்ட என்ன சொல்றானா, இந்த இடத்துக்கு வந்தது நமக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட், இங்க வச்சு நம்மளுடைய காரியத்தை முடிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திர வார்த்தைகளால ஒரு ஸ்பைடர் மாதிரி ஒன்று ரெடி பண்றா. அந்த ஸ்பைடரை நேரா நம்ம மாஸ்டர் இருக்கிற ரூமுக்கு வர வச்சு அவருடைய வாயில ஏதோ ஒரு லிக்விட் பண்ற மாதிரி பண்றா. அப்படி பட்டதுமே நம்ம மாஸ்டர் வந்து ஏதோ ஒரு வசியமாகி அவருடைய ஸ்வாட் எடுத்துக்கிட்டு அப்படியே இந்த வில்லன் இருக்கிற ரூமுக்கு வர ஆரம்பிக்கிறாரு. ஸோ இங்க உள்ள ரூலை பொறுத்தவரை என்னது, இங்க இருக்கிற வர வில்லனுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது, சண்டை போடக்கூடாதுன்றது தானே. ஆனா இங்க வந்து அவர் அப்படியே வில்லனை கொலை பண்ணலான்னு வரும்போது கரெக்டா நம்ம ஓய்சியும் மற்ற சாமுராயும் வந்து பிடிச்சிடுறாங்க. மாஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி. ஆனா இது எல்லாமே அந்த மந்திரவாதியோடைய பிளான் தானே. ஸோ அவங்க எதிர்பார்த்தது நடந்துருச்சு. ஸோ அடுத்ததே இந்த விஷயம் ராஜாவுக்கும் போக அவர் எல்லாரும் முன்னாடியே வந்து நான் உங்ககிட்ட போட்ட ரூல்ஸை மீறிட்டீங்க, அதனால உங்க மாஸ்டருக்கு மரண தண்டனை தான் அப்படின்ற மாதிரி ஆர்டர் போட்டுடுறாரு. ஸோ இந்த மாஸ்டராலையும் வெளியே சொல்ல முடியல என்ன யாரோ இது பண்ணிட்டாங்கன்ற மாதிரி. ஏன்னா அப்படி சொன்னா ராஜாவையும்
எதிர்த்து பேசுற மாதிரி தானே, அதனால அவருடைய தண்டனையை ஏத்துக்கிறாரு. ஸோ இந்த சாமுராய் எல்லாம் புனிதமான முறையில சாவாங்க. எப்படின்னா வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துட்டு எல்லாரும் முன்னாடி உட்காந்து ட்ரெஸ்ஸை கலத்தி வயிறு அவங்களே கிழிச்சு கொடூரமா அவங்களே தற்கொலை பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மாஸ்டரும் எல்லாரும் முன்னாடி வந்து உட்காந்து வயிறை கத்தியால கிழிச்சு அப்படியே சூசைட் பண்ணி செத்து போறாரு. ஸோ இதை பார்த்த இந்த நாட்டு மக்கள் எல்லாருக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்குது. இருந்தாலும் இந்த பேரரசர் என்ன சொல்றாருன்னா, இனிமேல் நீங்க மாஸ்டர் இல்லாம ராணினா மாறிட்டீங்க, அதனால இந்த நாட்டையும் இந்த பக்கத்து நாட்டு ராஜாவான வில்லன் தான் டேக் ஓவர் பண்ண போறான். ஸோ உங்களுடைய மாஸ்டர் இப்போ தானே இறந்து போனாங்க, அவங்களுக்கான இறுதி சடங்கெல்லாம் பண்ணி 1 வருஷம் கேப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கத்து நாட்டு ராஜா இந்த நாட்டோடைய ஹீரோயினை கல்யாணம் பண்ணி இந்த நாடு இனிமேல் அவருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரரசர் அங்க இருந்து அப்படியே கிளம்பிடுறாரு. ஸோ இதை தானே இந்த வில்லனும் எதிர்பார்த்தான். அவனுக்கு ரொம்பவே சந்தோஷம். அதனால இங்க இருக்கிற சாமுராய் எல்லாருமே அடிமையா தான் இருக்கணும். அது போக இந்த ஓய்சின்ற மாதிரி ஒரு சாமுராய் இருப்பார்ல, அவருக்கு 1 வருஷம் சிறை தண்டனைன்ற மாதிரி கொடுத்துட்டு கலப்பட ரத்தம் இருக்கிற நம்ம ஹீரோவை பக்கத்து நாட்டுக்கு அடிமையா வித்துடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா 1 வருஷம் போன மாதிரி காமிக்கிறாங்க. சிறைச்சாலையில அடைச்ச ஓய்சியையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால அவருடைய பையன் தான் அவரை வேகமா வீட்டுக்கு கூட்டிட்டு வர. ஆனா வீட்டுக்கு வந்ததுமே அவர் கேட்குற மொதல் கொஸ்டின், ஹீரோ எங்க, எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது தான் அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி அடிமையா வித்துட்டாங்க இந்த பக்கத்து நாட்டுக்கு தான் அப்படின்னு சொல்ல, 2 குதிரையை ரெடி பண்ணு, நாங்க போய் எப்படியாவது ஹீரோவை காப்பாற்றணும், நம்மளுடைய மாஸ்டரை கொலை பண்ணதுக்கு வில்லனை கண்டிப்பா நான் பழி வாங்கியே தீருவேன் அப்படின்னு ஒரு வெறியில இருக்கிறாரு. அது போக அவருடைய ஒய்ஃபை பார்த்து, நான் உன்னை டிவோர்ஸ் பண்றேன், ஏன்னா என்னால உனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருடைய பையனையும் பார்த்து, இங்க பாரு, நம்மளுடைய சாமுராய் மிச்சம் எங்க இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே நீ அந்த நதி பக்கத்துல கூட்டிட்டு வந்துரு, அதுக்குள்ள நான் அந்த பக்கத்து நாட்டுக்கு போய் எப்படியாவது ஹீரோவை காப்பாத்தி கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பாத்தீங்கன்னா ஹீரோவை காப்பாத்துறதுக்காக கிளம்புறாரு. அதுக்கப்புறம் எப்படியோ நம்ம ஹீரோ இருக்கிற நாட்டுக்கு வந்துட்டு ஹீரோ எங்க இருக்கான் அப்படின்னு தேடுனா ஹீரோவை அந்த சண்டை போடுவாங்க இல்லையா, அந்த இடத்துல வித்துருக்காங்க போல. ஸோ அங்க இருக்கிற கொடூரமானவங்க கூட எல்லாம் நம்ம ஹீரோ சண்டை போடணும் போல. இவ்வளோ நாள் அங்க இருக்கிற எல்லாத்தையுமே ஜெயிச்சு பயங்கரமான சண்டை வீரனா மாறி இருப்பான். இப்போ கூட பாத்தீங்கன்னா யாரையோ போட்டு அடிச்சிட்டு இருக்கிறான். ஸோ இதை பார்த்தா நம்ம ஓய்சியும் எப்படியாவது ஹீரோ கிட்ட பேசணும் அப்படின்னு உள்ள இறங்கினதுமே நம்ம ஹீரோ வந்து இந்த ஓய்சியையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ நம்ம ஹீரோ வந்து 1 வருஷமா சண்டை போட்டுட்டு இருக்கான் இல்லையா, அதனால இந்த ஓய்சி யாருன்றதே இவனுக்கு தெரியாம அப்படியே சண்டை போட அவரும் கத்துறாரு, டேய் நான் தாண்டா அது போக நம்ம நாட்டு இளவரசி அதான் ஹீரோயின், அவங்களுக்கு ஆபத்து அப்படின்னு ஹீரோயினுடைய பேரை சொன்னதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு சுய நினைவே வருது. உடனே நைஸா கண் காமிக்க எப்படியோ அங்க இருந்த ஆட்கள் எல்லாம் அட்டாக் பண்ணிட்டு 2 பேரும் தப்பிச்சு வேகமா வெளியில வந்துட்டாங்க. ஸோ எதுக்கு இவர் நம்ம ஹீரோவை காப்பாத்திருப்பாருன்னா, ஹீரோ ஒரு மிக சிறந்த வீரன்றது இவருக்கு முன்னாடியே தெரியும் இல்லையா, அதனால தான் ஹீரோவை காப்பாத்தி இவங்களுக்கான ரிவெஞ்ச் எடுக்கணும்ன்ற மாதிரி பார்த்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோவை கூட்டிட்டு இவர் மிச்சம் இருக்கிற ராணின் எல்லாத்தையுமே ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருந்திருப்பாரு இல்லையா, அந்த லேக் பக்கத்துல போனா மிச்சம் இருக்கிற எல்லா சாமுராயும் வந்துட்டாங்க. ஸோ எல்லாரும் முன்னாடியே இவர் பேச ஆரம்பிக்கிறாரு, இந்த மாதிரி நம்ம நாட்டு ராஜாவான அந்த மாஸ்டர் இறந்ததுக்கு பக்கத்து நாட்டு அந்த வில்லன் தான் காரணம், அது போக 1 வருஷம் முடிஞ்சதுனால அவன் இளவரசியா கல்யாணம் பண்ண போறான், ஸோ எப்படியாவது நம்ம அதை தடுக்கணும், அவனை ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேப்பை காமிச்சு, இதுல இந்த இடத்துல நிறைய வெப்பன்ஸ் இருக்கும், அங்க போய் நமக்கு தேவையான வெப்பன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அங்க ஒருத்தனை கூப்பிட்டு, இங்க பாரு நீ என்ன பண்றானா நம்ம நாட்டுக்குள்ள போ, அங்க அந்த வில்லன் என்னெல்லாம் பண்றானோ அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சுட்டு இவரு மிச்சம் இருக்கிறவங்களை கூட்டிட்டு அந்த வெப்பன்ஸ் வாங்குறதுக்காக அந்த ஊருக்கு போறாரு. இங்க வந்து பார்த்தவங்களுக்கு பயங்கரமான ஷாக். ஏன்னா வெப்பன்ஸை விற்கிறவங்கல பதிலுக்கு அந்த வில்லனுடைய அடியாட்கள் தான் இங்க அப்படியே சுத்திட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்த நம்ம ஹீரோ என்ன பண்றானா, அந்த வில்லனுடைய ஆட்கள் எல்லாத்தையுமே அடிச்சு கொடூரமா கொலை பண்ணிட்டான். அது போக வெப்பன்ஸ் இருக்கும் நம்பி தானே இங்க வந்தாங்க, இப்போ வெப்பன்ஸ் வர இல்லை இல்லையா, ஸோ என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு அங்கேயே தங்கிட்டாங்க. ஸோ நைட்டு நம்ம ஓய்சி வந்து ஹீரோ கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி நம்ம கிட்ட வெப்பன்ஸ் எதுவுமே இல்லை, என்ன பண்ண போறோம்னு தெரியல, எப்படி சமாளிக்கணும், ஆனா எப்படியாவது இளவரசியை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, எனக்கு ஒரு இடம் தெரியும், அந்த மூங்கில் காட்டுக்கு நடுவுல டெங்கு கார்டுன்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க தான் என்னை எடுத்து வளர்த்தாங்க, அது போக அவங்கள எல்லாருமே டெவில்ன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு போனா நமக்கு தேவையான வெப்பன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சின்ன வயசுல ஒரு இடத்துல வளர்ந்துருப்பான் இல்லையா, அந்த இடத்துக்கு எல்லாரையுமே கூட்டிட்டு வரான். ஸோ அது பாத்தீங்கன்னா காட்டுக்கு நடுவுல சீக்கிரட்டா ஒரு கோயில் மாதிரி இருக்குது. ஸோ அந்த கோவிலுக்கு வெளியில மித்த ராணின்ஸ் எல்லாத்தையுமே நிப்பாட்டி வச்சுட்டு இந்த ஓய்சியை மட்டும் கூட்டிட்டு உள்ள போறான். உள்ள பார்த்தா மாங்க் மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு பெரிய தலை மட்டும் இருக்கிற சிலை இருக்குது, அதுக்கு கீழே எல்லாருமே தலை வணங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு டெங்கு கார்டுன்ற மாதிரி ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட நம்ம ஹீரோ வந்து பேச போறான். போறதுக்கு முன்னாடி இந்த ஓய்சி கிட்ட, இங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீங்க உங்களுடைய ஸ்வாடை மட்டும் வெளியில எடுத்துடாதீங்க, அப்புறம் அவ்வளவுதான் அப்படின்னு ஆன் பண்ணிட்டு நம்ம ஹீரோ அந்த டெங்கு கார்டு கிட்ட பேச போறான். அவரை பாக்குறதுக்கு ஒரு கழுகு மாதிரி இருக்கிறாரு. ஹீரோ பார்த்து, என்னடா சின்ன வயசுல ஓடி போன இந்த இடம் பிடிக்கலன்னு இப்ப அப்படி மனிதர்கள் ஒண்ணு நல்லா நடத்துறாங்களா அப்படின்னும் போது இவனுக்கு நிறைய கொடுமை நடந்திருக்கும். ஆனா அதெல்லாம் இவர்கிட்ட சொல்லாம, இல்ல நான் நல்லா தான் இருக்கிறேன், வெளியே உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கிறேன்,
எனக்கு வெப்பன்ஸ் நிறைய தேவைப்படுது, அதுவும் உங்களுடைய வெப்பன்ஸ் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லானது, ஸோ எங்களுக்கு அது கொடுங்கன்ற மாதிரி கேட்கும்போது, ஆனால் அவரை பார்த்தீங்கன்னா சரி ஓகே உன்னுடைய முன்னாடி ஒரு ஸ்வாட் இருக்கு இல்லையா, அது முடிஞ்சா எடுத்துக்கோ, அது போக வெளியில் அவன்கிட்ட சொல்லிட்டு வந்தல கத்தியை வெளியவே எடுக்கக்கூடாதுன்னு, அதை அவன் கேட்குறானான்னு பார்ப்போமா அப்படின்ற மாதிரி சொல்ல, வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த ராணின்ஸ் எல்லாம் நிப்பாட்டி வச்சுட்டு வந்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே இப்போ அந்த கோவிலுக்குள்ளே வந்துட்டாங்க. வந்துட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா இங்கே தலை வணங்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் சாத்தான்னு சொல்லிட்டு அவங்க அட்டாக் பண்ண கத்தியை வெளியே எடுக்க, ஆனால் இங்கே ரூல் என்னது, கத்தியை வெளியே எடுக்கக்கூடாது இல்லையா, அதனால இந்த டெங்கு கார்டுக்கு கோவம் வந்து இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுது. ஸோ எல்லாத்தையுமே கொடூரமாக கொலை பண்ண எல்லா சாமுராயும் ஒவ்வொருத்தர செத்து போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா நம்ம ஓய்சிக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஹீரோ வேற கத்தியை வெளியே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தான் இல்லையா, அதனால மனசை கல்லாக்கிக்கிட்டு அப்படியே கத்தியை வெளியே எடுக்காம நின்றுட்டு இருக்கிறாரு. இந்த சைடு நம்ம ஹீரோவா அந்த டெங்கு கார்டும் கத்தி எடுக்கிறதுக்காக வேகமாக வராங்க. ஆனால் அவருக்கு முன்னாடி நம்ம ஹீரோ காலால் கத்தி எடுத்துட்டான். ஸோ நம்ம ஹீரோ பார்த்து அவர் இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு, பரவாயில்ல நீயும் நிறைய முன்னேறி இருக்கிற, அது போக உன்னோடைய ஆளும் நீ சொன்னதுக்காக கத்தியை வெளியே எடுக்காம இருந்ததுனால நான் நீ கேட்டதை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இப்போ காமிக்கிறாங்க வெளியில் வந்து நிறைய சாமுராய் சண்டை போட்டுட்டு இருந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் அப்படியே மறைஞ்சு போகிறாங்க. பார்த்தா அது எல்லாமே இந்த ஓய்சிக்கு வந்த இல்யூஷன். இந்த டெங்கு கார்டு இவனை செக் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பாரு. நம்ம சாமுராய் எல்லாம் இந்த கோவிலுக்கு வெளியே தான் நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் ஜெயிச்சதுனால நிறைய கத்தி இவங்க முன்னாடி இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வெளியில் வந்துட்டாங்க. ஸோ அந்த கத்தியோடைய ஸ்பெஷல் என்னதுன்னு நம்ம ஹீரோ காமிக்கிறான். என்னன்னா எந்த ஒரு ஃபோர்ஸும் கொடுக்காம ஒரு மரத்தை விட்ட அது பார்த்தீங்கன்னா ஈஸியாக வெட்டிடுது. ஸோ இதுதான் இந்த கத்தியோடைய பவர் போல. அது போக நம்ம ஹீரோ சின்ன வயசுலேருந்து இங்கே ஓடி வந்திருப்பான் இல்லையா, இந்த இடத்துல நிறைய மந்திர தந்திரம்லாம் கற்றுக்கிட்டு தான் ஓடி வந்திருப்பான். இருந்தாலும் வெளியில் வந்து அவனுடைய மந்திரத்தை யூஸ் பண்ணக்கூடாதுன்றது தான் இந்த கோவிலோடைய ரூலு. ஸோ இப்படி இருக்க இவங்களுக்கு இப்போ கத்திலாம் கிடச்சிருச்சு இல்லையா, இவன் அடுத்தது எப்படி அந்த வில்லனுடைய இடத்துக்கு போய் அவனை கொலை பண்ணுறது தானே. ஆனால் இவங்களால எப்படி அங்கே போக முடியும், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் தூரத்தில் கொஞ்சம் கூட்டம் வந்து அந்த அரண்மனைக்கு போகிற மாதிரி தெரியுது. உடனே அவங்கள ஸ்டாப் பண்ணி எங்கே போகிறீங்க என்னாச்சுன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி அந்த வில்லன் வந்து இளவரசியை கல்யாணம் பண்ண போகிறான்ல, அதுக்காக ஒரு நிகழ்ச்சி மாதிரி வச்சிருக்கிறான், அந்த நிகழ்ச்சியை நடத்துறதே நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே நம்ம ஓய்சிக்கு வந்து ஒரு ஐடியா வருது அவர்கிட்ட, இந்த மாதிரி எங்கள் ராஜாவுக்கு அவன் துரோகம் பண்ணி கொலை பண்ண வச்சுட்டான், ஸோ நீங்கள் எனக்கு உதவி பண்ணீங்கன்னா நாங்கள் உள்ளே வந்து அவங்கள பழி வாங்குறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நல்லா எடுத்து சொல்ல, அதுக்கு அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. சரி நீங்கள் உள்ளே வந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ராணின் எல்லாத்தையுமே அவங்க கூட்டத்து கூட சேர்த்து அப்படியே மொத்தமாக எல்லாரும் அரண்மனைக்கு வராங்க. ஸோ இன்னைக்கு தான் நம்ம ஹீரோயினை அந்த வில்லன் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறான். அதனால அந்த நிகழ்ச்சி வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்குள்ளே தானே நம்ம ராணின் எல்லாருமே மறைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் வந்து வில்லனுடைய ஆட்களை அவங்களுக்கே தெரியாமல் ஒவ்வொருத்தராக கொலை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு மாடியில் நின்றுட்டு இருந்த 4 பேரை கொலை பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஓய்சி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜில் நடிக்கிற ஒருத்தருடைய கெட்டப் மாதிரி போய் எப்படியாவது வில்லனை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது மேலே இருந்து கரெக்டாக ஒருத்தர் அம்பு விட்டு நம்ம ஓய்சியை கண்டுபிடிச்சிடுறான். அதனால அங்கேருந்து எல்லாருமே உஷாராக்கி வில்லனும் வேக வேகமாக அரண்மனைக்குள்ள ஓட, ஸோ பயங்கரமாக சண்டை நடக்க ஆரம்பிக்குது. அதுலேயும் ஒரு பெருசாக ஒருத்தர் இருப்பான்ல, அவனையும் அட்டாக் பண்ண விட்டுறாங்க. ஸோ நம்ம ராணின்ஸ் எல்லாருமே பயப்பட, இருந்தாலும் ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா ஒரு ஃபயர் கிராக்கர்ஸ் எடுத்து ஒரு வெடிமருந்து கிட்ட போட, அது வெடிச்சு செதற, அதில் அந்த பெரிய உருவமும் மாட்டி அப்படியே பீஸாக வெடிச்சு செதறி போயிட்டான். இப்போ அரண்மனைக்குள்ளே காமிச்சா இந்த வில்லன் என்ன பண்ணுறான், நம்ம ஹீரோயினை தரன்னு இழுத்துட்டு வேகமாக அங்கேருந்து தப்பிச்சிடலான்னு பார்க்குறான். ஆனால் நம்ம ஹீரோயின் அவனை அட்டாக் பண்ணிட்டு அங்கேருந்து ஓடி போய்ட்றாங்க. இந்த வில்லனும் கரெக்டாக நம்ம ஓய்சி கண்ணில் பட்டுடுறான். ஸோ இங்கே 2 பேரும் சண்டை போட நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ பார்த்துட்றான். ஸோ 2 பேரும் வேகமாக வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ரொம்பவே எமோஷனலாக பேசிகிட்டு இருக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு அந்த மந்திரவாதி பொம்பளை வந்துட்டா. அதான் வில்லனுடைய ரைட் ஹேண்டாக ஒருத்தர் இருப்பாள்ல, அவள் வந்து என்ன பண்ணுறான்னா அவளுடைய உண்மையான சுயரூபத்துக்கு வரா. என்னன்னு பார்த்தா அது ஒரு கொடூரமான டிராகன் வந்து இவங்களை அட்டாக் பண்ண, நம்ம ஹீரோ தான் இந்த ஸ்வாட் வச்சிருக்கான் இல்லையா, அதை வச்சு பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கிறான். ஒரு கட்டத்தில் அது நம்ம ஹீரோ அடிச்சு போட்டு ஹீரோயினை கொலை பண்ணிடலான்னு வரும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அவனுக்கும் மந்திர தந்திரம்லாம் தெரியும் இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணி ஷேடோ மூலமாக வேகமாக போய் அந்த டிராகனை குத்தி கடைசியில் அதையும் கொலை பண்ணிடுறான். அதே டைம்ல இந்த சைடு இந்த ஓய்சி பார்த்தீங்கன்னா இந்த வில்லன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காருல, அவர் என்ன பண்ணுறாருன்னா என்னுடைய ராஜாவை இப்படி தானே ஏமாத்தி கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவர் எப்படி வயிறை கிழிச்சு சூசைட் பண்ணுவாரோ அதே மாதிரி இவனையும் வயிறை கிழிச்சு கொலை பண்ணிட்டு தலையை துண்டா வெட்டி எடுத்துட்டான். அதுக்கப்புறம் எடுத்த தலையை நேராக கொண்டு வந்து வெளியே காமிக்க, வெளியில இருந்து எல்லாருமே அப்படியே போர்ல தோத்துட்டதா அப்படியே அமைதியாகிட்டாங்க. ஸோ எப்படியோ நம்மளுடைய கேங் வந்து அவங்களுடைய மாஸ்டரை கொலை பண்ணதுக்கு ரிவெஞ்ச் எடுத்துட்டாங்க. ஸோ கட் பண்ண அடுத்த நாள் ஆகுது. அந்த வெட்டப்பட்ட தலையை நேராக இவங்களை மாஸ்டரை புதைச்ச இடத்துக்கு கொண்டு வந்து அந்த இடத்துல மாஸ்டருக்காக புதைச்சி வைக்கிறாங்க. ஆனால் இது வந்து பேரரசருக்கு வந்து தெரிய வருது. உடனே அவர் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. நீங்க எப்படி இப்படி பண்ணலாம்
அப்படின்னும் போது நம்ம ஓய்சி வந்து நீல் பண்ணி இந்த மாதிரி எங்களுடைய மாஸ்டர் சாவுக்கு காரணமானவனே இவன் தான், இவன் கூடவே ஒரு மந்திரவாதி பொம்பளைய வச்சு இது எல்லாமே அவனுடைய தந்திரம் தான் அப்படின்னு பொறுமையாக எடுத்து சொல்லி எங்களால் எங்கள் மாஸ்டர் உயிரை காப்பாற்ற முடியாதது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்க தான் நாங்கள் இப்படி பண்ணோம், நாங்கள் பண்ணது தப்பு தான், உங்களுடைய ரூலை மீறினதுக்கு அதுக்கு நீங்கள் என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க அப்படின்னு சொல்ல உடனே அந்த பேரரசரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிவெஞ்ச் எடுக்கணுன்றதுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க, அதுவும் அந்த வில்லன் தான் கெட்டவனாக இருந்திருக்கிறான், ஓகே, இருந்தாலும் நீங்கள் ரூலை மீறிட்டீங்க, அதனால உங்கள் எல்லாத்துக்குமே மரண தண்டனை அப்படின்னு 47 ராணின்ஸ்க்கும் மரண தண்டனைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஹீரோயின் மீட் பண்ணி இந்த மாதிரி இந்த ஜென்மத்தில் என்னால் அவன் கூட இருக்க முடியாது, ஆனால் அடுத்த ஜென்மத்தில் நம்ம ஒன்றா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணுறதுக்காக இந்த சாமுராயெல்லாம் என்ன கெட்டப்பில் வருவாங்க, வெள்ளை கலர் துணியை போட்டுட்டு தானே, அதே மாதிரி எல்லாரும் வராங்க. ஸோ நம்ம ஹீரோவையும் கடைசியில் சாமுராயாக ஏற்றுக்கிட்டாங்க போல. ஸோ 47 பேரும் ஒன்றா இருந்து வயிறை கிழிச்சு அப்படியே சூசைட் பண்ணி செத்து போகிறாங்க. அதோட இந்த படத்தை முடிச்சுக்கிறாங்க. ஸோ ஒரு சூப்பரான ரிவெஞ்ச் ஸ்டோரியாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதுவும் இது வரலாறுல நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி கொஞ்சம் கற்பனை கலந்து எடுத்திருக்காங்க. ஸோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். சேஃபாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.